கடலூர் பக்கத்துல கொள்ளிடம் ரிவருக்கு மேல ஒரு பிரிட்ஜ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அது என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6431 கோடி ரூபாய் செலவு பண்ண ப்ராஜெக்ட், பட் இன்னும் ஓப்பனே பண்ணல. அதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பிரிட்ஜ் 20 அடி உள்வாங்கிருக்கு, ஆனா அது வந்து கம்ப்ளீட்டா உடையல. இதை பத்தி நீங்க கண்டிப்பா எல்லா நியூஸ்லயுமே பாத்திருப்பீங்க. இந்த ஏரியாவே வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவர் சாண்ட் பிளஸ் லூஸ் சாயில் கலந்த ஏரியா. ரிவர் கோர் ஸ்ட்ராங்கா இருந்தா பிரிட்ஜுக்கு கீழே கூடிய பில்லர்ஸோட மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா வாஷ் பண்ணிடும். இதனால பேஸ் வீக் ஆகி பிரிட்ஜுக்கு மேல கூடிய வெயிட்டை தாங்க முடியாம சிங்க் ஆகும், உடைய ஆரம்பிக்கும். கான்கிரீட்டும் டிசைனும் கரெக்டா இல்ல அப்படின்னா வெயிட் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. சோ சயின்ஸ் வைஸ் பார்க்கும்போது டிசைன் கரெக்டா இல்லைன்னா, குவாலிட்டி செக் இல்லைன்னா, சாயில் டெஸ்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது கண்டிப்பா நேச்சர் மேல ஃபால்ட் இல்ல, மேபி ஹியூமன்ஸ் மேல ஃபால்ட் இருக்கலாம். இப்படி மக்களோட வரிப்பணத்துல கட்டப்பட்ட இந்த பிரிட்ஜ் இன்னைக்கு உடைஞ்சு போனதை பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நியூஸஸ் தெரிஞ்சுக்க என்னை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.